பிக் பாஸ் 3ல வந்து நடந்த சுவாரஸ்யங்களை பற்றி பார்த்துடலாம். அதில் டைட்டில் வின்னர் வாங்கினது வந்து முகேஷ் ராவ் தான். அவர் வந்து மலேசியா சேர்ந்தவர். பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப அற்புதமாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து டைட்டில் வின்னர் வாங்கியிருந்தார். எல்லாருமே தர்ஷன் தான் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் தர்ஷன் வந்து லாஸ்ட்டில் வந்து எலிமினேட் ஆகி வெளில போயிட்டார். ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது பர்சனலாக அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்ததை வந்து அவர் எல்லாரும் முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணனால பெண்களோட ஓட்டு வந்து அவருக்கு மெயினாக கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் அதை விட்டு வெளியே இருக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரவணனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லைங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களோட ஃபார்முலா வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. சரவணன், சாண்டி, கவின், முகேஷ், தர்ஷன் இவங்க எல்லாருமே வந்து சரவணனை வந்து சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட டீம் வந்து நல்லா வந்து அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பாலகரா வந்தவரை வந்து ரொம்ப கலாச்சிக்கிட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது அடுத்தவங்களை ஹார்ட் பண்ணுற மாதிரி அவர் அதாவது ஹார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அதை ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அதே நேரத்தில் வந்து வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மிரட்டி விட்டாங்க. என்ன சொல்ல போகிறோம்னா, அவங்க போகிற சண்டையில் வந்து நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமான சண்டை. ஆனால் ஒரு ஆனஸ்டான ஒரு பெண்ணு எப்படி வாழணும், சிங்கிள் மதர் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பும் இருந்துச்சு, அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அதே ஆதரவும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப எலிமினேட் ஆகி போனதுக்கு முன்னாடி கூட ஒயிட் கலரில் திரும்ப வனிதா விஜயகுமார் உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனால் உள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா திரும்பவும் பட்டையாக கிளப்புனாங்க. ஸோ அவங்களோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவின், லாஸ்லியா, சாக்ஷி இவங்க 3 பேரும் வந்து ஒரு டீமாக இருந்தாங்க. இதில் ஆரம்பத்தில் வந்து கவினும் சாக்ஷியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினது மட்டும் இல்லை, லவ்வும் எக்ஸ்போஸ் பண்ணுற டயத்தில் வந்து அது கொஞ்சம் ஹார்டாகி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்லியாவும் கவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லணும்னா ரொம்ப ஸ்பீடான லவ்வாக போயிட்டு இருந்துச்சு. லாஸ்லியா வந்து இலங்கையை சேர்ந்தவங்கனால அவங்க ஃபாதர் அவங்க மதர் எல்லாருமே வந்து லாஸ்ட்லியாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ண மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டு இருந்தார். ஏன்னா அவங்களுக்குள்ளே ரொம்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் ரொம்ப தான் இருந்தது அப்படின்னு ஏற்கனவே லாஸ்ட்லியா சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட்லியாவுக்கு வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணாலும் கூட கவின் மேலே அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஒரு இடத்துல வந்து கவின் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் கிடச்சா வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் வெளியேறிக்கிட்டார். இப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் அதில் இருந்ததில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரவணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையோடு வெளில போனார். காரணம் வந்து அவர் கடந்த லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் விதிகளை மீறி சில விஷயங்களை பேசியிருக்காரு. அடல் கண்டாட்டி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் அதுக்கு சொன்ன ரீசன் வந்து அப்படி கிடையாதுங்க. நான் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இனிமேல் யாரும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்றாரு. ஆனால் உண்மையான ரீசன் வேறு இருந்திருக்கு. கமலஹாசனுக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனில் வந்து அவர் கமலஹாசன் வந்து ஒரு சின்ன தவறான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் அப்படின்றது தான் அதாவது ஆடியன்ஸோட எண்ணங்களாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே சக நடிகர்கள் அப்படிங்கும்போது அதில் ஒரு பிரச்சனையில் வந்து வழியே இல்லாமல் சரவணனை திடீர்னு வெளியேற்றி விட்டாங்க. பிக் பாஸ் முடிச்சதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் வந்து அவரை போய் பார்த்தது அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம முக்கியமாக இயக்குனர் சேர நம்ம வந்து சொல்லியாகணும். லாஸ்ட்டில் வந்து அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிக்கிருந்தார். ஒரு இடத்துல வந்து லாஸ்ட்டில் லவ்வில் அதிக அஃபெக்ட் போட்டனால அவர் சேரனை விட்டு அவங்க ஒதுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து ஆளுங்கள்லாம் வந்தவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுற, அவர் உனக்கு சொந்த தாப்பை மாதிரி இருந்து உனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணார், அவரை போய் நீ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. போகும்போது கூட லாஸ்ட்டில் வந்து ஒரு சாரி பண்ணி கேட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. மதிமிதா வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சக கண்டென்ட்டில் எல்லாருமே அவங்க மேலே கோவப்பட்டு பேசுனால அவங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்தானே காயப்படுத்திட்டு அவங்க கண்டிப்பாக வந்து ரெட் கார்டுன்னு சொல்லலாம், அவங்களே வெளியேறிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முகேஷ் மட்டும் டைட்டில் வின்னர் அடித்தார். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதில் ஆழமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு டைட்டில் வின்னர் கொடுத்தாங்க. 2ஆக வந்து சாண்டி அவர்களை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. ஸோ 3rd பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எபிசோடாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்களை கூட சுவாரஸ்யங்கள் கம்மியாக இருந்தாலும் 3rd வந்து மறக்கவே முடியாது. அது மாதிரி பிக் பாஸ் 10 இருக்கும்.